Hi, NCRT, Grade 12, Chapter 13, Aminsல புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 13.11 கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அனிலீன்லேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அனிலீன், குளோரோஃபார்ம் அண்ட் ஆல்கஹாலிக் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். குளோரோஃபார்ம் அண்ட் ஆல்கஹாலிக் கேஓ அப்படின்னால இது என்ன ரியாக்ஷன்? கார்போலைமின் ரியாக்ஷன் அண்ட் பிரைமரி அமீன்ஸ் மட்டுமே போகக்கூடிய ரியாக்ஷன். ரைட்? ஸோ சால்வ் பண்ணலாமா? ஐசோசயனைடு தான் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா வரப்போகுது. அண்ட் இங்க நம்ம வந்து NH2 அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா? இதில குளோரோஃபார்ம் போடுறோம். CHCl3 அண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் KOH ரைட். இப்போ இந்த CHCl3 வந்து நமக்கு என்னன்னா CCl2 கார்பன் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த கார்பன் இன்டர்மீடியேட் என்னன்னா நைட்ரஜன் கூட போய் அட்டாச் ஆகுது. அண்ட் இந்த 2 Cl2வும் இந்த 2 Hம் HClஆ நமக்கு வெளிய வந்துரும். அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாருங்க. ஸோ பென்சீன் ரிங் இங்க மேல NC ஐசோசயனைடு ஃபார்ம் ஆயிரும். பிளஸ் 3KCl வெளிய போயிரும். ரைட். அதே மாரி இந்த 3 H சேர்ந்து நமக்கு என்ன ஆயிரும்? 3H2O நமக்கு வெளிய போயிரும். ரைட். ஸோ இதுதான் நமக்கு இங்க ப்ராடக்ட் ஐசோசயனைடு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க. பென்சீன் டயாசோனியம் குளோரைடு எடுத்துட்டு பாஸ்பரஸ் ஆசிட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இங்க ஆக்ட் பண்ணும். N ட்ரிபிள் பாண்ட் N மேல பிளஸ் இங்க நமக்கு Cl மைனஸ் ரைட். பிளஸ் H3PO2 போடுறாங்க. பிளஸ் H2 ரைட். அண்ட் இங்க நமக்கு என்ன ஆகப் போகுதுன்னா, இந்த ஆக்ஸிஜன் இங்க ஆட் ஆயிரும். இந்த 2 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும், ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் ஆட் ஆயிரும். ஸோ இட் வில் ஃபார்ம் பென்சீன். நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, பென்சீன் ஃபார்ம் ஆயிரும். பிளஸ் N2 வெளிய போயிரும். அண்ட் பிளஸ் HCl வெளிய போயிரும். அடுத்து இந்த H3PO2 ஆக்சிடைஸ் ஆகி H3PO3ஆ மாறிரும். ரைட். ஸோ இதுதான் ப்ராடக்ட். அப்ப ரியாக்ஷன்ல நமக்கு பென்சீன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. அனிலீன் எடுத்துட்டு H2SO4 போட்டிருக்காங்க. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் நமக்கு போட்டிருக்காங்க. இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டா நமக்கு என்ன தெரியும்? ஒரு பென்சீன் அதாவது அனிலீன் அதில விட நமக்கு பென்சீன் இருக்கு. அண்ட் இதில NH2 இதில வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டிருக்காங்க. அப்ப ஆக்சுவலா சல்ஃபோனேஷன் நம்ம நெனைப்போம். ஆனா இங்க சல்ஃபோனேஷன் நடக்காது. ஏன்னா இதுவே ஒரு பேஸ் தான். ஸோ இது என்ன ஆகும்னா இந்த ஆசிடோட போய் ரியாக்ட் ஆகி இட் வில் ஃபார்ம் அ சால்ட் அனிலீனியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க நமக்கு என்னன்னா NH3 ஒரு H இங்க வந்துரும். பிளஸ் இத கவுண்டர் பண்றதுக்கு HSO4 மைனஸ் வந்துரும். இப்படி தான் இருக்கும். ரைட். இதுதான் நமக்கு ப்ராடக்ட். இது சல்ஃபோனேஷனுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா HNO3 போடணும். இவங்க போடல. சப்போஸ் நம்ம இதில திரும்பவும் HNO3 போட்டோம் அப்படின்னா, இது நமக்கு என்னவா மாறும்னா ஜிட்ரோ அயானிக் ஃபார்மேஷன் போகும். அதாவது சல்ஃபோனிக் ஆசிட் போட்ட உடனேயே இந்த SO3H இங்க வந்துரும். ரைட். ஸோ இங்க NH2 இருக்கும். H2O வெளிய போயிரும். ரைட். அதுக்கப்புறம் இதில என்ன ஆகும்னா ஜிட்ரோ அயான் ஃபார்மேஷன் போகும். அதாவது இந்த H இங்க போயிரும். ஏன்னா ஆசிட், பேஸ் 2மே இருக்கு இல்லையா? ஸோ இட் வில் ஃபார்ம் அ ஜிட்ரோ அயானிக் ஃபார்ம். இங்க NH3 பிளஸ் இருக்கும். அதே மாரி இங்க SO3 மைனஸ் இருக்கும். ரைட். ஸோ இதுதான் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா வரும். பட் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது இதுவரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்ஸர். ரைட். அது எக்ஸ்ட்ரா அடுத்தடுத்த ஸ்டெப் அவங்க குடுக்கல. H2SO4 மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த சால்ட் ஃபார்மேஷனோட நமக்கு ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். டயசோனியம் சால்ட் குடுத்து ஆல்கஹால் அண்ட் இதுலயும் ஆக்சிடேஷன் நமக்கு ஆகப்போகுது. இந்த டயசோனியம் சால்ட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா நமக்கு ஆக்ட் ஆகும். இங்க N ட்ரிபிள் பாண்ட் N அண்ட் இது மேல பிளஸ் இங்க நமக்கு என்ன வரும்னா Cl மைனஸ் இருக்கும். அண்ட் இதில C2H5OH யூஸ் பண்றோம். இதில இருந்து 2 H. ஸோ இத நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம? CH3 CHOHHன்னு எழுதலாமா? ரைட். ஸோ இந்த ஹைட்ரஜனும், இந்த ஹைட்ரஜனும் நமக்கு என்ன ஆயிரும்னா, இந்த இடத்துல க்ளீவ் ஆயிட்டு, இங்க ஒரு ஹைட்ரஜன் அண்ட் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ அப்ப இதுக்கான ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பென்சீன் கிடைக்கும். பாஸ்பாரிக் ஆசிட் போட்டோம்லே அதே மாரி தான். ஸோ பென்சீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, N2 அண்ட் HCl பிளஸ் CH3 CHO கிடைக்கும். இந்த ஆல்கஹால் நமக்கு ஆக்சிடைஸ் ஆயிரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க. C6H5NH2வ Br2O யூஸ் பண்றாங்க. அனிலீன் நமக்கு ஆர்த்தோ பேரா டைரக்டார் அப்படின்னு தெரியும். அண்ட் இது மோர் ஆக்டிவேட்டிங்கா இருக்கும். ஏன்னா லோன் பேர் நம்ம குடுக்குறதுனால. ரைட். அப்ப நீங்க Br2 போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும்னா இட் வில் ஃபார்ம் ட்ரைப்ரோமோ டெரிவேட்டிவ். ரைட். அப்ப ட்ரைப்ரோமோ டெரிவேட்டிவ்னா 2,4,6 டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க நமக்கு என்ன வந்துரும்? NH2 அண்ட் இங்க Br, இங்க Br அண்ட் இங்கேயும் Br.
இந்த மாரி நமக்கு ட்ரைப்ரோமோ டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுதான் ஆன்ஸர். 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் ஃபார்ம் ஆகும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க. அதே அனிலினோட நமக்கு என்ன பண்றாங்கன்னா, அசிட்டிக் அயனைடைட் ஆட் பண்றாங்க. அண்ட் இது ஒரு பேஸ். அனிலின் அப்படின்றது நமக்கு என்னது? ஒரு பேஸு. அண்ட் ஒரு ஆசிட் காம்போனன்ட்ட நமக்கு ஆட் பண்றாங்க. ஏன்னா அசிட்டிக் அயனைடுன்றது ஆசிடுடைய டெரிவேட்டிவ் தான். ஸோ பிளஸ் இதில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆசிடுடைய டெரிவேட்டிவ பார்க்க போறோம். CH3 C டபுள் பாண்ட் O, O C டபுள் பாண்ட் O, CH3 இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த இடம் பிரேக் ஆயிட்டு, இந்த Hயும் இதுவும் நேரம் நமக்கு சாரி மாத்தி பிரேக் பண்ணிட்டேன். இந்த இடம் பிரேக் ஆயிட்டு, நமக்கு என்ன ஆயிரும்னா, இந்த Hயும் இந்த Oவும் நமக்கு என்ன ஆயிரும்? வெளிய போயிட்டு, இந்த CO குரூப் அங்க ஆட் ஆயிரும். ஸோ அப்ப அமைடு ஃபார்மேஷன் தான். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஆசிட்ல அமீன் போட்டா என்ன ஃபார்ம் ஆகும்? அமைடு ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன ஆயிரும்? NH C டபுள் பாண்ட் O CH3 பிளஸ் CH3COOH நமக்கு வெளிய போயிரும். ஸோ அமைடு N சப்ஸ்டிட்யூட்டட் N ஃபினைல் அசிட்டமைடு நமக்கு ஃபார்ம் ஆகும். ரைட். நெக்ஸ்ட் ஒன் C6H5N2Cல அடுத்து HBF4 போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம இங்க பார்த்துடலாம். அண்ட் இங்க நமக்கு N ட்ரிபிள் பாண்ட் N இது மேல பிளஸ் இங்க என்ன இருக்கு? Cl மைனஸ். இதுல என்ன ஆட் பண்றாங்க நமக்கு? HBF4 ஆட் பண்றாங்க. அப்ப இதுல குளோரின வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. இது இந்த BF4 மைனஸ் அப்படின்ற அயனியான் ரீப்ளேஸ் பண்ணிருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க என்ன வந்துரும்? N ட்ரிபிள் பாண்ட் N இது மேல பிளஸ் இங்க என்ன வரும் நமக்கு? BF4 மைனஸ் இருக்கும். இப்ப இதுல நான் வந்து NaNO2 போடுறேன். அப்ப NaNO2 போடும்போது என்ன ஆகும்னா, இந்த இடம் பிரேக் ஆயிட்டு, அங்க NO2வும் இங்க Naவும் ஆட் ஆயிரும். ஸோ இங்க NO2 ஆட் ஆயிருது. இங்க Na ஆட் ஆயிருது. அப்ப இங்க நைட்ரோ பென்சீன் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். பிளஸ் N2 பிளஸ் NaBF4 இது எப்படியும் எழுதிக்கலாம். அப்படி இல்லன்னா, இத ஸ்ப்ளிட் பண்ணி NaFBF3ன்னு எழுதிக்கலாம். எதுனாலும் கரெக்ட் தான். மிஸ்டேக் கிடையாது. ரைட். ஸோ அப்ப ஆன்ஸர் நமக்கு நைட்ரோ பென்சீன் ஃபார்ம் ஆகும். ரைட். தேங்க் யூ.